டபுள் குட் நியூஸ் வந்து உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சாலே அந்த அப்புறமா கட்டிட்டு தரேன் அப்படின்னு சொன்னேன். நீயே வச்சுக்கோ, உனக்கு பிடிச்சிருந்தா நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். எல்லோரும் இந்த நியூ இயரை சந்தோஷமாக ஹாப்பியாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். இந்த நியூ இயர் vlog வந்து பார்த்திங்கன்னா நியூ இயருக்கு முன்னாடி நாள் காலையிலேருந்தே நான் அப்படியே வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். வீடெல்லாம் ஃபுல்லாக வந்து டீப் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக வீடு வந்து டீப் க்ளீன் பண்ணோம். அதை நான் பண்ணலை, என்னோடய ஹஸ்பண்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டீப் க்ளீன் பண்ணார். கபோர்ட்ஸ் எல்லாம் வந்து தொடச்சிட்டு, ஃபேன் எல்லாம் தொடச்சி, சோஃபா, டிவி ஷெல்ஃப்னு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாரு. அவர் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து வேக்யூம் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வீடு வந்து டீப் க்ளீன் பண்ணுறோம், ஒட்டரெல்லாம் அடிக்கிறோம் அப்படின்னா நிறைய டஸ்ட்டு விழும். அதை நம்ம பெருக்கிறத விட வேக்யூம் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து இன்னுமே க்ளீனாக ஆகும். அதனால் நான் வந்து எப்போவுமே வேக்யூம் தான் வந்து பண்ணுவேன் இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணுறப்போ. இந்த வேக்யூம் க்ளீனரோட லிங்க் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். க்ளீன்லாம் பண்ணி முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பனானா கப் கேக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். இந்த கப் கேக்கு வந்து நான் இந்த கப்பில் தான் பண்ண போகிறேன் இந்த தடவை. இது வந்து மிராக்கின்னு நினைக்கிறேன் இந்த பிராண்டு. இது வந்து நீங்கள் சர்விங் பர்பஸ்க்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கப் கேக்கும் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதோட அமேசான் லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இது வந்து மஃபின்ஸ் மாதிரி. ஒரு 2 நாள் முன்னாடி கெஸ்ட் வந்திருந்ததுனால நிறைய வாழைப்பழம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது எல்லாமே நல்லா பழுத்துடுச்சு. சரி, அதை வச்சு மஃபின்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இங்கே வந்து 180 டிகிரி செல்சியஸில் நான் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணுறேன். 2 ராடும் சூடு பண்ணுற மாதிரியான மோடு வந்து நீங்கள் வச்சுக்கோங்க, அதுதான் பேக் மோடு. இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுலேயே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் கொஞ்சமாக உப்பும் வந்து போட்டுட்டேன் ட்ரை இன்க்ரீடியன்ஸ்க்கு. அதை நான் ஒரு தனி பவுலில் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து வெட் இன்க்ரீடியன்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் 2 பெரிய வாழைப்பழமாக இருந்தால் எடுத்துக்கலாம். பட் என்கிட்ட சின்ன சின்ன பழமாக இருக்கிறதுனால 4 பழம் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கு நல்லா வந்து அதை மேஷ் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிட்டேன். அதுலேயே கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் அண்ட் 1 கப் அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் நம்ம வந்து சேர்த்துக்கணும். இது வந்து நான் கேக்காக நிறையா வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அதாவது லோஃப் கேக் மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். பட் மஃபின்ஸ் மாதிரி ட்ரை பண்ணுறப்போ நமக்கு வேணும்னா ஒன்று எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் லோஃபாக அப்படி கட் பண்ணி வச்சிட்டோன்னா அது ஒரு மாதிரி ஆகிடும். இது வந்து நம்ம ஒரு மஃபின்ஸாக நம்ம வந்து குழந்தைங்களுக்கும் ஸ்கூலுக்கும் கொடுத்து அனுப்பலாம் அப்படின்றதுனால நான் மஃபின்ஸ் வந்து ரெடி பண்ணேன். அண்ட் நியூ இயருக்கு ஒரு கேக் பண்ண மாதிரியும் ஆகுமே அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் நான் இது வந்து பண்ணேன். இப்போது நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸ், ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதை சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த கப்பில் வந்து நான் கொஞ்சம் பட்டர் தடவிட்டு கொஞ்சமாக மைதா மாவை போட்டு கோட் பண்ணி வச்சிட்டேன். இதுக்கு நீங்கள் எந்த லைனா ஷீட்ஸும் வந்து யூஸ் பண்ண வேணாம். இது வந்து செராமிக் கப்ஸ் தான். நல்ல சூப்பராக வந்து வந்தது மஃபின்ஸ், ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கப்பில் நம்ம ஃபில் பண்ணுறப்போ ஃபுல்லாக வந்து பண்ணாமல் ஒரு 1/2 கப் அளவுக்கு நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். இதை நான் வந்து அதே 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 20 to 30 மினிட்ஸ் உங்கள் அவன் வந்து எப்படி ஹீட் ஆகுதோ அதை பொறுத்து அது வந்து குக் ஆகிடும். பட் நடுவில் நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா வந்து ரைஸ் ஆகி வந்துடுச்சு. 10 மினிட்ஸ்லேயே சூப்பராக வந்து ரைஸ் ஆகி வந்துடுச்சு. நடுவில் ஒரு தடவை வந்து செக் பண்ணி பார்த்தேன். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்து வேகணும், ஒரு மாதிரி ஒட்டுது. இந்த மாதிரி எடுக்கிறப்போ ஒட்டாமல் வர வரைக்கும் நம்ம வந்து அதை பேக் பண்ண விடணும். நம்மளோட மஃபின்ஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. வீடே வந்து பார்த்திங்கன்னா மஃபின்ஸ் ஸ்மெல் அடிக்குது. ஒருத்தனுக்கு நான் மஃபின்ஸ் பண்ணுறதே தெரியாது. ஆனால் ஸ்மெல்லு வருதுன்னு வந்து கண்டுபிடிச்சிட்டான். அந்த மாதிரி வீடு ஃபுல்லாக வந்து அந்த பனானா மஃபின்ஸோட ஸ்மெல் வந்து மணக்குது. இப்போ நம்மளோட மஃபின்ஸ் வந்து எவ்வளோ ரைஸ் ஆகி பார்க்குறதுக்கு எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது பாருங்கள். சூப்பராக வந்து குக் ஆகி வந்துருந்தது. நியூ இயர்க்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ட்ரீட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இது. நான் வந்து எனக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுட்டு மிதுனுக்கு அதுக்கப்புறமா தக்ஷுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி செகண்ட் பேட்ச் வந்து மாவு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இதில் ஒரு 8 கப் மஃபின்ஸ் வரைக்கும் வந்து வந்திருந்தது. ஃபுல்லாக வந்து வரல, 6 கப்ஸும் 2 தடவை வரல, 8 மஃபின்ஸ் வரைக்கும் எனக்கு வந்து வந்தது. நிக்கிலுக்கும் எடுத்து வச்சுட்டு மிதுனுக்கும் தக்ஷுக்கும் ஒரு 4 கப் கேக் எடுத்துகிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். 2 பேரையும் வந்து கிளாஸில் விட்டுட்டு வந்திருந்தேன். அப்படியே போய் கூட்டிகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நான் சரண்யா வீட்டில் கொடுத்துட்டு அப்படியே தக்ஷு வந்து கூட்டிகிட்டு வந்தேன். கிளாஸ்லேருந்து அவங்கள வந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு.
அண்ட் அன்றைக்கி ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா வீடெல்லாம் கொஞ்சம் லைட்ஸ்லாம் வந்து போட்டு டெக்கரேட் பண்ணோம். ஏன்னா எனக்கு வந்து நியூ இயர் அப்போ நல்லா வந்து லைட்ஸ்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க ஃப்ளாட்ஸ்லேயும். சரி வந்து லைட்ஸ் போடலான்ட்டு நிறையா லைட்ஸ் இல்லை, இருந்த வரைக்கும் போட்டு நாங்கள் இந்த மாதிரி வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தோம். அண்ட் நெக்ஸ்ட் டே எங்களுக்கு வந்து ஃப்ளாட்ஸில் நியூ இயர் பார்ட்டி இருந்தது. இந்த வருஷத்தில் எங்களுக்கு இந்த ஃப்ளாட்ஸில் நியூ இயர் பார்ட்டி செலிப்ரேஷன்லாம் இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால் அந்த டெக்கரேஷன் லைட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஈவினிங் மேலே கீழே தான் வந்து இருந்தோம். பந்தல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அண்ட் பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லைட்ஸ் போட்டு இந்த மாதிரி ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நைட் வந்து நாங்கள் பூஜை பண்ணுவோம்ல, அதுக்காக சுவாமி ரூம்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கோலம்லாம் போட்டு வச்சுட்டோம். அண்ட் நம்ம வந்து சுவாமிக்கிட்ட அரிசி, அப்புறம் பருப்பு, கல்லுப்பு இதெல்லாம் வந்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. சர்க்கரையும் நம்ம வந்து வச்சுக்கலாம். அதுக்காக கப்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். நைட்டு வந்து நியூ இயர் பார்ட்டிக்கு வந்து கிளம்பிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து ஒரு 7:30 போல தான் நியூ இயர் பார்ட்டி ஸ்டார்ட் ஆச்சு. நான் வந்து இந்த குர்த்தி செட்டு தான் வந்து போட்டிருந்தேன். ரொம்ப அழகான ஒரு பர்பிள் குர்த்தி செட். இது வந்து வேர் அண்ட் ஷைன் அப்படின்ற ஒரு இன்ஸ்டா பேஜில் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது. இதோட துப்பட்டா வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருசு, நார்மல் துப்பட்டாவோடவே நல்ல பெருசு. அண்ட் இந்த துப்பட்டாவோட டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. துப்பட்டாலையும் உங்களுக்கு வந்து பார்டர் வரும், டாப்போட எண்ட்லேயும் பார்டர் வரும், இதே பார்டர் உங்களுக்கு பேண்ட்டோட எண்ட்லேயும் வந்து வரும். நல்ல பெருசாக அதனால் நான் இந்த மாதிரி டபுள் சைட் போட்டுக்கிட்டேன். டாப் வந்து உங்களுக்கு நல்ல காட்டன் தான், துப்பட்டா மட்டும் ஒரு மாதிரி சிந்தட்டிக் மெட்டீரியலில் வந்து வரும். எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வேர் அண்ட் ஷைனோட இன்ஸ்டா பேஜ் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் வந்து ஒரு 2 vlog முன்னாடி ஒரு கலம்கரி குர்த்தா செட் வந்து நான் போட்டிருந்தேன். அதுவும் இந்த வேர் அண்ட் ஷைன் இன்ஸ்டா பேஜ்லேருந்து வாங்கினது தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லான குர்த்தாஸை டெய்லி வேர்க்கு ஆஃபீஸ்க்கெல்லாம் நீங்கள் போட்டுட்டு போகிறதுக்கு சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்கும். 7 மணிக்கு மேலே நாங்கள் நியூ இயர் பார்ட்டிக்கு வந்து ரெடி ஆகிட்டோம். நான் வந்து கிளம்பியாச்சு. நிக்கிலுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக மேக்கப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு 7 o'clock தான் நாங்கள் வந்து மேக்கப் போட்டோம். அவன் வந்து ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறான். ரொம்ப நல்லா இருந்தது டான்ஸ் பர்ஃபார்மன்ஸஸ். அங்கே நிறையா பேர் வந்து பரதநாட்டியம் டான்ஸ், அதுக்கப்புறமா வெஸ்டர்ன் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. இந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எப்படி ஒரு ஆனுவல் டேலலாம் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணி பயங்கர வெல் ஆர்கனைஸ்டாக வந்து பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பயங்கரமான ஒரு செட்டப்பை பின்னாடி வந்து எல்இடி ஸ்க்ரீன்லாம் வந்து போட்டு ஒரு வெல் ஆர்கனைஸ்டாக கம்ப்ளீட்டாக வந்து கமிட்டி மெம்பர்ஸ் இதுக்கான எஃபோர்ட் எல்லாம் போட்டு ரொம்ப அழகாக வந்து வந்திருந்தது. பெரியவங்கலேருந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டாங்க. பெரியவங்க வந்து பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறதுன்னு, குழந்தைங்க தான் எக்ஸ்ட்ரீம் என்ஜாய்மெண்ட்டு. 12 மணிக்கு நாங்கள் வந்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கீழே வந்தால் பயங்கரமாக கிராக்கர்ஸ் எல்லாம் வந்து விட்டு சூப்பராக வந்து அமக்களை வருத்திட்டு இருந்தாங்க. குழந்தைங்களாம் வந்து ஸ்டேஜ் மேலே வந்து ஆடிட்டு இருந்தாங்க. எங்களோட நியூ இயரோட நைட் வந்து இப்படி தான் போச்சு. செம்ம ஜாலியாக வந்து போச்சு. சுவாமிக்கு வந்து பழம் இதெல்லாம் வச்சு நாங்கள் நைட்டே வந்து பிரசாதம் பண்ணி தீபாரதனை காட்டிட்டு கொஞ்சம் நேரம் சுவாமிக்கிட்ட உட்காந்து ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 12:35 போல் சரண்யாவை வந்து பார்க்க வந்துட்டேன். ஏன்னா அவங்க ஃப்ளாட்ஸ்லேயும் அப்படி தான் பயங்கரமாக டான்ஸு பாட்டுன்னு எல்லாரும் ஆடிட்டு தான் வந்துருந்தாங்க. சரி பக்கத்துலேயும் இருக்கோமே சரண்யாவையும் அப்படியே பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஏதோ மத்தியானம் 12 மணிக்கு வந்த மாதிரி நைட்டு 12:30 மணிக்கு கிளம்பி வந்து பேசிகிட்டு இருந்தோம். பேசிட்டு கொஞ்சம் நேரம் தான், ஒரு 5 minutes சரண்யாவை பார்த்துட்டு அப்படியே விஷ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தேன். நைட்டே அவள் வந்து பார்த்திங்கன்னா கோலம் போட்டுட்டு இருந்தா. மார்கழி மாதம்ன்றனால நைட்டே கோலம் போட்டுட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு காலையில் அப்படியே vlog வந்து கண்டினியூ பண்ணுறேன். லேட்டாக தான் வந்து எந்திரிச்சோம். ஏன்னா நைட்டு படுக்கிறதுக்கே 2 மணி ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சு பூஜை வேலைகள் எல்லாமே வந்து உடனே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில் வந்து லக்ஷ்மி பூஜை தான். நான் வந்து எந்த ஒரு நல்ல நாள், பர்த்டே, வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னாலுமே லக்ஷ்மி பூஜை தான் பண்ணுவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் அப்படி காலையிலேருந்து நான் வந்து vlog எடுத்துட்டு இருக்கேன். நேற்று வந்து படுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த பழைய வீடுனா நம்ம வந்து சீக்கிரமாகவே வந்து படுத்துருவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் எல்லாமே ரொம்ப பயங்கரமாக இருந்தது. நிறைய வந்து சிரிச்சோம், நிறைய வந்து என்ஜாய் பண்ணோம். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இந்த இயர் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. எல்லாரும் வந்து ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களோட கனவுகள் எல்லாமே நினைவாகணும், எல்லாமே வந்து நல்லபடியா நடக்கணும். இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லபடியா வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். நான் வந்து இந்த சாரி தான் இது கட்டியிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா அம்மாவோட சாரி. அம்மா வந்து தைக்கிறதுக்காக என்கிட்ட வந்து கொடுத்துருந்தாங்க. நான் என்ன பண்ணேன்னா பிளவுஸ் வந்து அவங்க வேற வச்சிருக்கேன் அப்படின்னாங்க. இது பிளவுஸ் தைக்க வேணாம், பிளவுஸ் மட்டும் கட் பண்ணிடு அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து கொடுத்தாங்க. ஆனா நான் வந்து என்ன பண்ணேன்னா பிளவுஸ் நான் வந்து தைச்சுக்கிறேம்மா, நானும் வந்து கட்டிக்கிறேன், அப்புறமா கட்டிட்டு தரேன் அப்படின்னு சொன்னேன். நீயே வச்சுக்கோ, உனக்கு பிடிச்சிருந்தா நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சாரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கல்யாணி காட்டன் தான். இப்ப வந்து கல்யாணி காட்டன் வந்து நிறைய ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. நல்ல வந்து அழகான ஒரு கலர் காம்பினேஷன் எல்லாம் வருது. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் பர்பிள் கலர். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி பர்பிள் எல்லாமே. அதுக்கு வந்து நல்ல ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன்.
அண்ட் இப்போ வந்து நம்ம பழைய மாடல் மாதிரி அழகா இந்த மாதிரி பஃப் எல்லாம் வச்சுதான் நான் எல்லா பிளவுஸ்க்குமே வந்து தைச்சுக்கிறேன். ஏன்னா அந்த பஃப் வச்சாலே இந்த அந்த காலத்து ஹீரோயின்ஸ்லாம் இருப்பாங்களா அந்த மாதிரி வந்து இருக்கு. ஏன்னா அது அவ்வளோ அழகா இருக்கு. எனக்கு இதை கட்டின உடனே ரொம்ப வந்து ட்ரெடிஷ்னலா இருக்கு. அண்ட் கல்யாணி காட்டன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சாஃப்டா இருக்கு. ஃபுல் டே வேர் பண்றதுக்குலாம் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். நடுவுல டிசைன்லாம் போகாம இந்த மாதிரி வந்து பிளெயினா இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். நான் ஃபுல் வியூ வந்து போட்டோ வந்து இன்க்ளூட் பண்றேன். எப்படி இருக்கு இந்த சாரி அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லுங்க. காலையிலே அத்தை வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சுட்டாங்க. அதனால் சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கு நான் பூஜை பண்ணிவிட்டு சக்கரை பொங்கல் வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு தீபாரதனெல்லாம் வந்து காட்டிட்டு சமையல் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணோம். தக்காளி சாதம் மாதிரி வந்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்கு 2 நாள் 3 நாள் கண்டினியூஸாக வந்து முன்னாடி சாம்பார் ரசம் அதுதான். ஸோ அதனால் திருப்பி சாம்பார் ரசம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப போரிங்காக இருந்தது. அதனால் தக்காளி சாதம் மாதிரி வந்து பண்ணிடலான்ட்டு நான் வந்து தொக்கு ரெடி பண்ணேன். அதோட ரெசிபி நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அது வந்து நீங்கள் தோசைக்கு, சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, இந்த மாதிரி ரைஸ் கலந்து டிஃபன் பாக்ஸ்க்கு, ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி அது. அதுக்கு வந்து கொஞ்சம் நிறைய நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் பொடியாக வந்து சாப் பண்ணிக்கணும். ஏன்னா உங்களுக்கு நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து தொக்கு மாதிரி வரணும். நல்லா பொடியாக நல்லா வந்து சாப் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு குழியான இரும்பு கடாய் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து எப்பயும் நம்ம விடுறத விட எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக விடணும். ஏன்னா உங்களுக்கு நல்ல இது தொக்கு மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் நான் வந்து நிறையா சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம தாளிப்பு நிறையா சேர்த்தா தான் ரைஸ் வந்து ப்ளெயினாக இல்லாமல் கொஞ்சம் அங்கங்கே பருப்பு சாப்பிட்றப்ப க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். வெங்காயம் சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரே ஒரு பச்சை மிளகாவும் நான் வந்து சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், காஷ்மீரி சில்லி தூள் வந்து சேர்க்குறேன். அப்புறமா தனியா தூள், அப்புறமா கரம் மசாலா, ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு நீங்கள் இது வந்து சேர்த்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ரைஸ்க்கு இந்த தொக்கு ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ அதனால் நான் வந்து உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா சுருண்டு வர வரைக்கும் வதக்கிட்டு இருக்கேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அம்மா, சரண்யா எல்லாருக்கும் நான் வீடியோ கால் பேசிகிட்டு இருந்தேன். அம்மாலாம் வந்து கும்பகோணம் அந்த சைட் நேட்டிவ் சைட் போயிருக்காங்க. கோயிலெலாம் வந்து போய் இந்த நியூ இயர் அவங்களுக்கு அப்படி தான் வந்து போச்சு. அந்த விளாக்ஸ் எல்லாம் வைம்பு போடுவா பாருங்கள். ஸோ நாங்கள் 3 பேரும் வீடியோ காலில் விஷ் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் எல்லாம் சேர்ந்து வந்ததுக்கப்புறமா ஃபைனலாக பெருங்காயத்தூளும் வெந்தயத்தூளும் போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான தொக்கு வந்து ரெடி ஆகிடும். இதை நீங்கள் ரைஸில் கலந்து வச்சுட்டு அப்பளம் தொட்டுட்டு சாப்பிட்டாலே பெஸ்ட் காம்பினேஷன். இல்லைன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை, வாழைக்காய் ஃப்ரை, கருணக்கிழங்கு ஃப்ரை அதை வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். அன்றைக்கி வந்து எங்களோட லஞ்ச் ரொம்ப சிம்பிள். நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். அதனால் வந்து நாங்கள் அப்பளம் வச்சு இந்த மாதிரி வந்து சர்வ் பண்ணியிருந்தேன் நான். ஸ்வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல். இதான் எங்களோட லஞ்சு. அண்ட் நான் வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் வந்து நினச்சேன். ஏன்னா இந்த நியூ இயர் ஃபஸ்ட்டு போடுற வீடியோ வந்து இந்த ஹாப்பி நியூஸோடு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணி தான் இதை வந்து நான் டிலே பண்ணதே. ஏன்னா புது வருஷம் ஆரம்பிக்கிறப்போ நல்ல விஷயத்தோடு ஆரம்பித்தா எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்குமே அப்படின்ட்டு. அது என்னன்றதை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் டேலேருந்து நிக்கிலுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிறதுனால இங்கே வந்து நான் இட்லி மாவு அரைச்சி வச்சிட்ருக்கேன். லஞ்ச் ஒர்க் எல்லாமே வந்து முடிச்சாச்சு. கிரைண்டரும் வந்து போட்டுட்டு வந்துட்டு உளுந்து எடுத்துட்டு அரிசி போட்டுட்டு வந்துட்டேன். சாப்பிடணும், அவ்வளோதான். இன்னைக்கு நியூ இயர் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து போச்சு. இன்னும் கோயிலுக்கு போகணும் ஈவினிங், அந்த பிளான் மட்டும்தான் வந்து இருக்கு. அண்ட் நான் வந்து ஒரு டபுள் குட் நியூஸ் வந்து உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சாலே அந்த குட் நியூஸோட இந்த vlog வந்து நான் முடிச்சுக்கிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதாவது இந்த வருஷம் பிறந்து ஒரு சுபகாரியமாக நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்குது. அதுக்கான வேலைகள் எல்லாம் இப்போ தேர்ட்லேருந்தே நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ போக போக எனக்கு வந்து அந்த வேலை தான் இருக்குன்றதுனால மோஸ்ட்லி என்னோட vlogsல வந்து அந்த விஷயங்கள் தான் இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் அன்னைக்கு நான் வந்து நியூ இயர் அன்னைக்கு இதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னா தேர்ட்லேருந்து நம்ம வந்து அந்த வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்றப்போ எல்லாமே உங்களுக்கே வந்து புரியும் இல்லையா. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் டபுள் ஃபங்க்ஷன். அதான் நான் வந்து டபுள் குட் நியூஸ்னு சொல்கிறேன். February 21st and 22nd வந்து 21st வந்து என்னோட மாமனார் மாமியாருக்கு 70ஆம் கல்யாணம் பண்ணுறோம். 22nd வந்து நிக்கிலோட உபநயனம்னா பூனல் போடுவோம் இல்லையா, அந்த ஃபங்க்ஷன். அதாவது இது வந்து ஆண் குழந்தைங்களுக்கு முதல் கல்யாணம் அப்படின்னு வந்து நாங்கள் சொல்லுவோம். செகண்ட் வந்து அவனோட கல்யாணம் தான். அவனோட கல்யாணம் அப்போ நான் யூடியூப் பண்ணிட்டு இருப்பேனான்றது எனக்கு வந்து ஷியோராக தெரியல. ஸோ அதனால இந்த கல்யாணம் வந்து உங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இதையே நாங்கள் வந்து அவனுக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் மாதிரின்னு சொல்கிறோன்னா இதுக்கு வந்து நம்ம கல்யாணத்துக்கு என்னென்னலாம் ப்ரொசீஜர் பண்ணுறோமோ அது எல்லாமே இதுக்கு வந்து பண்ணணும். நாங்கள் வந்து பெல்லி கொடுக்கும்னு சொல்லுவோம். கல்யாண மாப்பிள்ளை பண்ணுறது, அந்த ஃபங்க்ஷன் பண்ணுறது, அப்புறம் பந்தக்கால் வைக்கிறது, அப்புறமா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி சுமங்கலி பிரார்த்தனை பண்ணுறது, இது எல்லாமே நாங்கள் வந்து கல்யாணத்துக்கு பண்ணுற ப்ரொசீஜர் தான். அதே மாதிரியே தான் இப்போ அவனுக்கு வந்து பண்ண போகிறோம் நாங்கள். நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இல்லை எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்லாம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கல்யாணம்
போக போக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ண இது வந்து 2 ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால நிறைய வேலைகள் வந்து இருக்கும். முன்னாடி நாள் 70க்கு காலையிலேயே நாங்கள் வந்து பண்ணிட்டு மத்தியானம் வந்து அது அன்னைக்கு மத்தியானத்துலேருந்து உதகசாந்தி நெக்ஸ்ட் டே புன்னயனம் அந்த மாதிரி 2 டேஸ் நாங்கள் வந்து சத்திரம் எடுத்திருக்கோம். எங்கள் மாமனார் மாமனாரோட 60 பண்ணுறப்போ நான் வந்து யூடியூப்ல இல்லை, அதுவும் வந்து ரொம்ப சிறப்பாக நடந்தது. நான் மேபி அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் லேப்டாப்ல இருக்கு, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப நல்லா வந்து நடந்தது. பெரியவங்களுக்கு வந்து அதாவது எங்கள் அப்பா அம்மாவோட 60 பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி தான் பெரியவங்களுக்கு வந்து 60ஆம் கல்யாணம் 70ஆம் கல்யாணம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப விசேஷமான ஒன்று. அது வந்து அவங்களுக்கு நம்ம செய்ய செய்ய நம்ம நல்லா இருப்போம். அதுதான் அவங்களோட ஆசீர்வாதம், அவங்களோட மன திருப்தி, இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்க அது நமக்கும் வந்து நல்லது நடக்கும்னு சொல்லுவோம். அதனால அவங்களுக்கு சந்தோஷப்படுற மாதிரி அதை நல்லா பண்ணணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே வந்து போனது தான். கண்டிப்பாக வந்து இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ணுங்கள். 2 ஃபங்க்ஷனுமே வந்து நல்ல கிராண்டாக தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். 3ஆம் தேதியிலேருந்து அதுக்கான வேலைகள் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நிக்கில் குட்டிக்கு வந்து பட்டு எடுக்கிறது, அப்புறமா பட்டு புடவை எல்லாருக்கும் அதெல்லாம் வந்து இருக்குது. நிறைய வேலைகள் வந்து இருக்குது. அதெல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த நியூ இயர் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல சுபகாரியத்தோடு வந்து ஸ்டார்ட் ஆகுது. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாரோட இந்த புது வருஷமும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கடவுளை பிரார்த்திக்கிறேன். ட்வின்ஸ் வெஜ் கிச்சன் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே வந்து ஹாப்பி நியூ இயர். இவ்வளோ வருஷமாக எங்களை சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த வருஷமும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.